அதே போன்று அவருடைய குடும்பத்தினர் பெயர்ல என்று பார்த்தோம் என்றால் இதில் பெரிதாக அந்த முதலீடுகள் குறித்த விவரங்களை எல்லாமே தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக அவருடைய குடும்ப விவரங்களை பார்க்கும் பொழுது மனைவி சங்கீதா என்று அவருடைய பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷா என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களாக இவருடைய குடும்பத்துல விஜய், அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்களாக அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே வைத்து, சொத்துக்கள் உள்ளிட்ட விவரங்களை எல்லாமே வைத்து அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் இவருடைய விஜயினுடைய இந்த சொத்து மதிப்பு என்ன, எவ்வளவு சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்களை வைத்திருக்கிறார் போன்ற விவரங்களையும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் முதன் முறையாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில அவர் இன்று காலை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் அலுவலர் முன்னிலையில வேட்புமனு தாக்கல் செய்தார். வழக்கமான வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது இதுபோன்று வேட்பாளர்கள் தங்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்களை, இந்த விவரங்களை எல்லாமே வழங்க வேண்டும். அதன்படி அதிலே இந்த விவரங்களை எல்லாமே வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் தற்போது அவருடன் வசிக்கவில்லை என்ற பல்வேறு யூகங்கள் சமூக வலைதளங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதே வேளையில் அவருடைய மனைவி அவருக்கு விவாகரத்து கோரி அவர் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த நிலையிலும் கூட இந்த இதில் ஒரு குடும்பத்தினர் பெயரில் இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே இந்த பிரமாண பத்திரத்தில் கொடுத்துதான் ஆக வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டு அவர் இன்னும் சட்ட ரீதியாக அவர்கள் பிரியவில்லை எனும் பொழுது அவர்தான் மனைவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய மகன், மகள் குறித்த விவரங்களை எல்லாமே பிரமாண பத்திரத்துல விஜய் கொடுத்திருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சொத்து மதிப்புகள் எவ்வளவு என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது பொது வெளியில் தான் எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவருடைய சொத்துக்களை அவற்றிலே பதிவிடுவார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துல அதை வெளிப்படையாக பதிவிடுவார்கள். அரசியல் பொதுவாழ்வு என்று வரும்பொழுது அந்த வேட்பாளரனுடைய சொத்து விவரங்கள் எல்லாமே பொதுவெளியிலே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இது ஒவ்வொரு முறையும் தேர்தலின் பொழுது எப்பொழுது ஒரு இடைத்தேர்தலுக்கு போட்டியிட்டாலும் அந்த வேட்பாளனுடைய சொத்து விவரங்கள் எல்லாமே இது போன்ற பொதுவெளியிலே அது பதிவேற்றம் செய்வார்கள். இணையதளத்தினுடைய வெளியிலே அது பொதுமக்களே யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் இந்த வேட்பாளரின் பெயரிலே இருக்கிறது என்று பார்ப்பதற்கு மக்களுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கிறது. அதன்படியே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இந்த விவரங்களை எல்லாமே வெளியாகி இருக்கிறது. இன்று காலை விஜய் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த மனு தாக்கல் செய்யும் பொழுதே இந்த பிரமாண பத்திரத்துல அவர் குறித்த அந்த சொத்து விவரங்களை எல்லாமே கொடுக்க வேண்டும் என்பதன்படி அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விவரங்கள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதன்படி 404 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் அதிலே இருக்கிறது, இவருடைய பெயரிலே இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இவருடைய கையில் இருக்கக்கூடிய தொகை 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் இவருடைய மனைவி பெயரில் 1 லட்சம் ரூபாய் அவருடைய கையிருப்பாக இருக்கிறது. கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் இவரிடம் 2 லட்சமும் இவருடைய மனைவியிடம் 1 லட்சமும் இருக்கிறது என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல வங்கி கணக்கில் உள்ள வைப்பீடுகள், நிலையான வைப்பு தொகைகள் அல்லது கால வைப்பு தொகைகள் மற்றும் சேமிப்பு கணக்கு உள்ளிட்ட இந்த வகையிலான வைப்பு தொகைகள் அவற்றையும் அதில் குறிப்பிட வேண்டும். அதன்படி இவற்றை எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கியிலே இது போன்ற ஒரு வைப்பு தொகை போன்ற அதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். வைப்பு தொகையாக எஃப்டி போன்றவற்றை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த விவரங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ரொக்கம் மட்டுமே பார்ப்போம் என்றால் இதில் 213 கோடி ரூபாய் இதில் ஒரு நிலையான வைப்பு தொகையாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஆக்சிஸ் வங்கியில என்று பார்த்தோம் என்றால் ஒரு 57 லட்சம் ரூபாய் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. HDFC வங்கியிலே 77 லட்சம் ரூபாய் இது போன்ற ஒரு வைப்பு தொகையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல ஸ்டேட் வங்கியில சாஸ்திரி நகர் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியில அதில் ஒரு 16,000 ரூபாய் இருக்கிறது, வைப்பு தொகையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ICICI வங்கியிலும் விஜயினுடைய பெயரில வைப்பு தொகையாக ஒரு 4,99,000, அதாவது ஒரு 5 லட்சம் இருக்கிறது, வைப்பு தொகையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில்
இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில வந்து நிலையான வைப்பு தொகையாக ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியன் ஆக்சிஸ் வங்கியில் என்று பார்த்தோம் என்றால் நிலையான வைப்பு தொகை என்று பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு 40 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வங்கியில நிலையான வைப்பு தொகை அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவருடைய மனைவி பெயரில் இருக்கக்கூடிய விவரங்கள் கூட இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு 3 வங்கியிலே அவருடைய மனைவி பெயரிலே வந்து ஒரு வைப்பு தொகை இருக்கிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய மகன் பெயரிலும் அவருடைய மகள் பெயரிலும் இது போன்று வைத்திருக்கக்கூடிய வைப்பு தொகை விவரங்களையுமே அதில் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல 96,000 ரூபாய் வந்து அவருடைய மகன் பெயரிலே வந்து HDFC வங்கியிலே ஒரு வைப்பு தொகையாக வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில அவருடைய மகள் பெயரிலே வந்து ஒரு 3,19,000 ரூபாய் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்கள் எல்லாமே வந்து அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயரில் மட்டுமே வந்து ஒரு 10 வங்கியிலே வைப்பு தொகையாக வந்து கோடிக்கணக்கில் பணம் இருப்பதாக அதிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிறுவனங்கள்ல முதலீடு செய்வது தொடர்பான விவரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி என்ற ஒரு நிறுவனத்தில் பங்குகள் அவருடைய பெயருக்கு வந்து பங்குகள் இருக்கிறது. இந்தியன் ஓவர்சீஸ்ல வந்து சில பங்குகளை வாங்கியிருக்கிறார். சன் பேப்பர் மில்